ஐயா, இந்த ஆத வருஷம் ஆகாதுக்கு முன்னாடியே சோர்ண்டு ஓட்டுன்னு பேசிட்டு இருக்காரு லார சேட்டு பையன். அந்த பையன் பண்ணுறத நாம் வந்தோம், என்ன சோழிக்கு வந்தோம், என்ன வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதில்ல. கருவூரில் பார்த்து போடுற, வெங்காயத்தில் பார்த்து போடுற, மிளகாயில் பார்த்து போடுறது, என்ன நியாயம் பேசுறது? அதை தமாக்காரரு லாட்டரி சீட்டுக்காரரு எல்லாம் கூட்டத்துக்கெல்லாம் காசு ஓட்டிங்க, எல்லாம் பண்ணிங்க, விஜய் வந்து வாழ வச்சிங்க. இப்போ கடைசியில் உங்கள்கிட்ட என்னவோ புத்தி இருக்குது, எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சிடுது. நீங்கள் ஏதோ திமுக கூட போகிறதுக்கு என்னென்னவோ பண்ணீங்க. அவன் பார்த்து போடல, இதை பார்த்து போடலாமுங்கிறது ஆதவ அரசனாங்கிறவர் ரொம்ப மோசம். நீங்கள் தேவையில்லாத பழமை ஒரு பழம் வாய் தான் பேசுகிறோம். ஐயோ, வாயில் பேசினா கத்தியில் குத்திக்கும் போதையோ, அது கத்தியில் குத்தின கோர்ட்டுக்கு போகும்போது 4 பேர் 3வது பஞ்சாயத்து பண்ணிட்டு என்ன அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க இல்லையோ தமிழ்நாட்டு காசை. அதை வடநாட்டு வக்கீல் வைக்கிறாங்க. அதுக்கு மந்திரியா திமுகக்கார போச்சு. உங்கள் ஒப்பம் சம்பாதிச்சு போச்சா? அதை நீ சம்பாதிச்சு போச்சா? ஐயா, மேம்பாலம் கோயம்புத்தூர் கட்டி நாராயணசாமியார் வச்சுக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ மூளை இருக்குது. இத்தனை நாள் வேலை செஞ்ச ஆளுகோ வக்கீலுகோ எல்லாம் பெரிய ஆளுகள் வைப்பாங்க. நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் மாதிரியோ, யார் யார் என்னென்ன பேசணுங்கிறது செய்யணும் மாதிரியோ. போனோடனே டிரான்ஸ்போர்ட் எடுத்து காட்டினீங்க, போனோன்னு ஆஸ்பத்திரி காட்டுறீங்க, போனோன்னு இப்போ வக்கீல் பூரா கிடச்சி விட்டீங்க. அது தேனி கூடு கட்டுறதுக்குள்ளே நீ கவனிக்க மாட்டேங்கய்யா. பூரா மந்திரி பூரா கண்டு ஜனங்க போய் காட்டி உங்கள் ஜனங்க வந்து நாங்கள் அந்நாடு சோட்டுக்கு போனால் தான் ஜோறு உண்ட முடியும். உங்கள் அவையெல்லாம் பூரா ஆளுக வளர்ச்சி வச்சுக்கிறாங்க. நீங்கள் 30 வருஷமாக போட்டு வளர்த்தி எல்லாம் ஆளாக்கி வச்சுக்கிறாங்க. எல்லா மந்திரி பசங்கள்கிட்டமே மந்திரி கிட்டையும் காசு இருக்குது, நம்ம கிட்ட என்ன இருக்குது? எல்லாம் கொஞ்ச நாள் யோசனையே பண்ணாமல் ஒரு கட்சி நடத்துறாங்க தெரியாதா? ஒன்றினால அமைதியாக இருங்க. அப்புறமே இந்த கவர்னர் இருக்கிறாரு, மோடிக்கு அங்கே 10 சீட்டு பிடிக்கும்னு சொல்கிறாரு. அப்போ முடியலன்னா அதுக்கு வேலை இருக்குது, உங்களுக்கு தெரியும். அது நம்ம கிரகமுக்குன்னு ஒன்றும் கிடையாது. அந்த கிரகமே நம்மளுக்கு தூக்கி விடுறதுக்கு லட்சுமி வருவா. என்ன லட்சுமி வருவா, சரஸ்வதி வருவா, எல்லாரும் வருவாங்க நம்மளுக்கு. நம்ம கிட்டக்கிற ஆளுகளில் படைபலம் அதிகமாக இருக்குது. இவங்க 12 பூராமல் அந்நாடு யூடிபி சேனலில் மங்கள் வாழ்த்தி 2வது கடைசியில் பேரூரில் போய் அது வேறு தமிழ் வருஷ பரப்பு தான். அது என்ன பரப்பு? ஒரு வருஷம் மாதிரி அந்த வருஷத்தில் ஏதாவது செத்து போயிட்டாங்கன்னா கல்லுக்கு நீர் விடு, அந்த தேங்காய்க்கு நீர் விடு, பூவுக்கு நீர் விடு அப்படிம்பாரு. எங்கே பேரூரில் மேட்டுப்பாத்தாத்தில் இல்லை. அந்த மாதிரி அவைகளுக்கு கடைசியில் அதுதான் வருங்கிறது ஒரு மக்கள் தீர்ப்பு. எங்கள் தீர்ப்பு இல்லை. எங்களுக்கு வந்து யூடிபி சேனலில் சொல்கிறதுக்கு அங்கேருந்து வாட்ஸ்அப் வந்துட்டே இருக்குது. நீங்கள் இதை சொல்லுங்கன்னு. அவங்கெல்லாம் தண்ணி உரையில் சொன்ன யூடியூப் சேனலில் நான் தலைவர் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணால் அப்படியே ஆஃப் ஆகி போகும், அப்படியே தண்ணி விடுன்னு விடுவோம். அப்போ கரண்ட்டுக்கு எங்கே ஆஃப் பண்ணுறாங்கிறது எங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்போர்ட்டில் என்ன பண்ணுறாங்க தெரியும், ஊருக்கார சொல்லுவாங்க. அதையெல்லாம் நாங்கள் யூடியூப் சேனலில் எடுத்து உங்களுக்கு காட்டுறோம். வணக்கம்.